என் பேர் ராஃபி. நான் கேரளா மலப்புரம் ஜில்லையிலிருந்து சென்னை போகுது, அது கால்நடையாக போகுது. அங்கேருந்து 650 கிலோமீட்டர் இருக்குது சென்னை வரைக்கும். நாங்கள் இப்போது பாலக்காடு கழிஞ்சு வாளையார் கழிஞ்சு தமிழ்நாடு போர்டர்லேயும் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போது 150 கிலோமீட்ரு நடந்து வந்திருக்கு. நானும் என் ஒய்ஃபும் தான் சென்னை வரைக்கும் போகுது. நம்ம எனக்கு ரொம்ப நாள் ஆசை தளபதியை பார்க்கணும். அதுக்கு நிறையா ட்ரை பண்ண எதுவும் நடக்கலை. கடைசியாக நான் நேரடியாக போகிறேன்னு நினச்சேன். அதுக்காக அங்கேருந்து நடந்து அங்கே வரைக்கும் வெயிலானாலும் மழையாக இருந்தாலும் அப்படியே நடந்து அங்கே போனோம் பார்க்கணும். அதுதான் என் ஆசை. அப்போ எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும். தளபதிக்கிட்ட இந்த வீடியோ எப்படியாவது எத்திக்கணும். எல்லோரும் சப்போர்ட் உங்களிருந்து வேணும். அப்புறம் எனக்கு சின்னதாக இருக்கும்போதே தளபதியை ரொம்ப பிடிக்கும். தளபதி சினிமா பாக்கி காரியங்களை எல்லாமே பார்த்து ரொம்ப அதிகமாக இஷ்டம் ஏறிடுச்சு. அது இப்போ பெருசாக இருக்குது. அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது, காட்ட முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே வரைக்கும் நடந்து தான் போகிறேன். நானும் என் ஒய்ஃபும். மேக்ஸிமம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். என்னென்ன படங்கள் பார்த்து எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது? அப்படின்னா எனக்கு 4வது 5வது வயசில் இருந்தேன் நான் தளபதி மூவியெல்லாம் பார்க்குவேன். குருவி, புலி, പിന്നെ பெட்டன்னு கேட்கும்போது எல்லாமே கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி நிறைய சினிமையெல்லாம் பார்த்து அப்படியே அடிச்சு. அப்போது தளபதியை பார்க்கணும், அதுதான் என் ஆசை. அதுக்காக எந்த அளவு வேணாலும் நான் இருக்கேன். 650 இல்லை 6000 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடந்தே போவேன். பிடிக்கும்னா அது எப்படி சொல்லணும் தெரியாது, அந்த அளவுக்கு பிடிக்கும். எப்படி சொல்லணும்னா எனக்கு ஒரு அண்ணன், ஒரு பிரதரு, எல்லாத்துக்கும் மேலே அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது நேரடியாக பார்க்கணும், அதுதான் அவ்வளோ ஆசை இருக்குது எனக்கு. அது எப்படியாவது நடத்தணும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலும் மழையும் எல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு இவ்வளோ முறை வந்துச்சு. இங்கேருந்து நீ அப்படி அங்கே வரைக்கும் போகும். எங்கே மீட் பண்ண முடியுமோ அங்கே வரைக்கும் நான் இப்படியே நடப்பேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியேன். പക്ഷേ எல்லா வாட்டியும் போகும்போது கிட்ட கூட போக முடியாது. அந்த அளவுக்கு க்ரௌடு, செக்யூரிட்டி காரியங்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்போது நமக்கு அதுக்கு வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. நிறைய கான்டாக்ட்ஸு எதுவுமே இல்லை. நமக்கெல்லாம் சின்ன பசங்க தானே. அப்போது அந்த அளவுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸு, இந்த அளவுக்கு ஃபேன்ஸு சப்போர்ட்டு காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்போது இந்த மாதிரி போனால் எப்படியாவது எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எனக்கு தளபதிக்கு முன்னாடி நிற்கும்னு நினைக்கிறேன். ஹக் பண்ணோன்னு முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ட்ரை. நேரில் பார்க்கணுன்னா அது ஏன் கனவு. அதுவும் சின்னதாக இருக்கும்போது தொட்டு பெரிய வர எனக்கு அந்த ஒரே மைண்டு தான் இருக்குது. எப்படியாவது பார்க்கணும். அது எல்லாம் நம்மளோட சிச்சுவேஷனு காரியங்கள் எல்லாமே எப்போவுமே ரெடி ஆகாது. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்போது என்னாலும் பிரச்சனை இல்லை, போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படியே இறங்கிட்டேன். நான் போகிற வழியில் நைட்டு ஸ்டே காரியங்கள் எல்லாம் டென்ட்டில் போட்டு அப்படியே போகுது. லக்கேஜ் எல்லாம் கம்மியாக போட்டு ஒரு பம்பிந்து வெள்ளம் எடுத்துச்சுன்னா அடுத்த பம்பு வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த போட்டில் ஃபில் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணி மேக்ஸிமம் நடந்து போயிட்டு இருக்குது. காலையில் 5 மணிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ உச்சைக்கு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது. அங்கே சாப்பிட்றதுக்காக இங்கே நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் இங்கே ரெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் தமிழ்நாடு வெயில் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. நான் கேரளாவிலேருந்து வருது. என் ஒய்ஃபுக்கு வெயில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் நாங்கள் வந்துட்டுருக்கு. வீட்டில் நாங்கள் பேசியாச்சு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டுன்னா அவ்வளோ சப்போர்ட்டு தான். ஆனால் சின்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சா நம்ம நடந்து தானே போகுது. அது அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. நம்ம கேரளாவிலேருந்து இந்த வரைக்கும் வர கேரளா ஜனங்க நிறைய ஆள் பார்த்துங்க. ஜனங்க எல்லாருமே ஒரே சொரத்தில் சொன்னாச்சு, நீங்கள் போங்க, எல்லாமே ரெடியாகும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு அந்த சப்போர்ட்டில் தான் நாங்கள்
இப்போ தமிழ்நாடு வரை வந்திருக்கு. இப்போ நீங்க போய் தளபதி அவரை பார்க்கும்போது ஆ என்ன சொல்லணும், என்ன பண்ண நினைக்கிறீங்க? நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இப்போ நினைக்கும் போதே படபட இருக்குது. அப்போ அங்கே போய் பேச முடியுமோ தெரியாது, பார்க்கும்போதும் தெரியாது. பார்த்தா அது எப்படி வரும், என்ன ஆகும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அது அப்படியே ஏறிச்சு. என்ன நடக்கும்னு போல தெரியாது, ஆனால் பார்க்கணும். அதான் நீங்கள் அவருக்கு எதனா கிஃப்ட் கிஃப்ட் எல்லாம் வாங்கி போகுவேன். நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம கையில் இல்லை, போகிற வழியில் நம்மளே அங்கே எத்தாரம்பத்துக்கு கிஃப்ட் எல்லாம் சொல்லி வச்சுருக்கு. அதெல்லாம் அப்படியே அங்கே இருந்தால் ரெடி பண்ணி போயிடுவேன். அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்காங்க எலெக்ஷனில். ஆமாம். அது ரிசல்ட் பார்த்தீங்களா? ஆமாம். என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கேரளாவிலையும் கிடச்சில்ல, வேறு எந்த ஸ்டேட்லையும் கிடச்சில்ல. அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், கேரளா மக்களோட வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நாங்கள் அங்கே இருந்து இங்கே நடந்து வரைக்கும் ஆளுக்கிட்ட எல்லாம் பேசியாச்சு. தளபதிக்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா, விஜய்கிட்ட ஏதாவது பேசணுமா, சிஎம்கிட்ட தமிழ்நாடு சிஎம்கிட்ட ஏதாவது பேசணுமா, அப்படி எல்லாருமே கேட்டு அவங்க எல்லாரும் சொல்ல நல்ல ஒரு பரணம் காய்ச்சி வைக்கு. மக்களுக்கு சின்ன பைசா இல்லாத மக்கள் அங்கே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கு. அவங்களுக்காக உதவி பண்ண முடியும்னா பண்ணணும். எல்லா வித சப்போர்ட்டும் பண்ணணும். பெரிய பெரிய ஆளுங்களுக்காக சப்போர்ட் கிட்டே இருக்குது. ஆனால் சின்ன சின்ன ஆளுகளுக்கு இப்போவுமே சப்போர்ட் எதுவும் கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி சப்போர்ட் அது என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அது பண்ணி கொடுக்கன்னு நானும் கேட்குறேன், என் கேரளா மக்களும் கேட்குறேன். எது நான் இந்த எலெக்ஷன் டைமில் தான் நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியது. என் போர்டு பார்த்தாலே தெரியும், கேரளா டு சிஎம் விஜய் சார். எலெக்ஷன் ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த போர்டு ஏன் போட்டவன். அப்போ எனக்கு தெரியும் கண்டிப்பாக தளபதி வந்திருக்கும். அது இப்போ என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் தளபதி தான் வருவேன். எவ்வளோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரச்சனை நேரிட்டு ஒரு பிரச்சனை முடியும் போது அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடியும் போது அடுத்த பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்பளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் விஜய் சிஎம் ஆயிரில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சொன்னா அவ்வளோ அவ்வளோ அக்கறையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்ல விரும்புறீங்க பார்க்கும்போது? அவரை பார்க்கும்போது கேரளாவிലേക്ക് வரணும், கேரளாவில் மக்களை பார்க்கணும், கேரளாவில் ரொம்ப மக்களுக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன குழந்தை முதலே பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வர உங்களை பார்க்கணும். உங்களை கண்டிப்பாக കേരളാവിൽ வரணும். എൻ്റെ പേര് ഷഹന. ഞാൻ കേരള മലപ്പുറത്തു നിന്നാണ് വരുന്നത്. മലപ്പുറം താന്നൂരിൽ നിന്നാണ് വരുന്നത്. വിജയനെ അത്രക്കും ഇഷ്ടമായതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ട്രാവൽ ചെയ്യാൻ തുടങ്ങിയത്. കാൽനടയായിട്ട് ഞങ്ങൾ ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിലെത്തി. ரொம்ப பிடிக்கும் വിജയ്. ചെറുപ്പം മുതലേ ഉള്ള സിനിമ കണ്ടുള്ളൊരു ആഗ്രഹം വെച്ച് ഇക്കാനെ കല്യാണം കഴിച്ചപ്പോൾ ഇക്കാക്കും ആഗ്രഹം വന്ന്. അപ്പോൾ ഞാനും പറഞ്ഞു എന്നാൽ നമുക്ക് പോകാമെന്ന് പറഞ്ഞപ്പോൾ അങ്ങനെ എന്നാൽ നമുക്ക് വിജയനെ കാണാൻ വേണ്ടി പോകാമെന്ന് പറഞ്ഞു. ഇഷ്ടം കൊണ്ട് വിജയ് ആക്ടർ ഇപ്പോൾ CM അല്ല, ഇങ്ങനെ കാണുമ്പോൾ തന്നെ ഒരു പ്രത്യേക സന്തോഷം. അപ്പോൾ പിന്നെ അവരെ കാണണം എന്നുള്ളൊരു ആഗ്രഹം വെച്ച് നടക്കാണ്. അതായത് ഒത്തിരി വെയിൽ കൊണ്ട് കൈയും കാലൊക്കെ ഇവിടെയൊക്കെ വേദന, കാലിന് പൊട്ടി മുറിവൊക്കെ ആയി, എന്നാലും ഞങ്ങൾ നടന്നു പോകും. എന്ത് സംസാരിക്കും? അതാ സംസാരിക്കാൻ വരൂല, കണ്ടാലേ ഒരു പ്രത്യേക സന്തോഷം തോന്നും. ഒന്ന് കൈ കൊടുക്കണം, ഒന്ന് ഹഗ് ചെയ്യണം, പറയാൻ കിട്ടൂല, വാക്കുകൾ കിട്ടൂല. വീട്ടുകാർ പറഞ്ഞ് അടിപൊളിയായിട്ട് പോയിട്ട് വാ, വിജയനെ കണ്ടിട്ട് വാ, ഫോട്ടോ എടുക്കണമെന്നെല്ലാം പറഞ്ഞായിരുന്നു. ഞങ്ങൾ പോയിട്ട് വിജയ് സാറിനോട് പറയും ഞങ്ങൾ കേരളത്തിൽ വരണം, ജനങ്ങളെ സഹായിക്കണം, അവിടുത്തെ കുട്ടികൾക്കും വലിയവർക്കും ഭയങ്കര ഇഷ്ടമാണ് സാറിനെ കാണാൻ. അപ്പോൾ നിങ്ങൾ എന്തായാലും തീർച്ചയായിട്ടും അവിടെ വരണം. സർക്കാർ ന്യൂസ് ജയിച്ചപ്പോൾ എന്ത് തോന്നി? പാർട്ടിക്ക് വിജയ് സാറ് CM ആയതിന് ഭയങ്കര സന്തോഷമാണ്. கண்டപ്പോൾ തന്നെ சங்கடവും சந்தோஷம் எல்லாம் கூடி வந்துട്ടുണ്ട്. ஹாய், நான் சந்திரன் ஸ்ரீஸ்லேருந்து சிவா பேசுகிறேங்க. இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஃபி, அவங்க ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா
நம்ம விஜய் சார் வந்து ஜெயிச்சதுக்கு கேரளாலேருந்து சென்னை வரைக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு நடந்தே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சந்திரன் சிஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் பெரிய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் ஒரு பெரிய வைப் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கேரளா வரைக்கும். ஸோ பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது மூலயமா அவங்க ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மூமெண்ட் தெரிஞ்சவொடனே எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ இந்த மூமெண்ட் தெரிஞ்சால் ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ 650 கிலோமீட்டர் இங்கேருந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா இவங்களோட எஃபர்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இதை. செல்ஃப்லெஸ் லவ் கேரளா வந்து போயிருக்குன்னா என்ன ரீசனாக? ஸோ ஒரு செல்ஃப்லெஸ் லவ் விஜய் சாருக்கு இருக்குது அப்படிங்கிற போது இது பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு சேஞ்ச் இது மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க. இது நிறைய ஸ்டேட்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன். இவங்களை நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ண மூமெண்ட் உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே இன்றைக்கி இவங்க தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி இவங்க வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே போய் டென்ட் கிடைக்காம நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எங்கே அவங்க டென்ட் போகிறதுக்கு ஒரு இடம் பெர்மிஷனும் கிடைக்கணும். ஸோ போக போக உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்களை மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறோம். எல்லோரும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இது எங்களோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். உங்களோட இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் அண்ணாக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பெரிய இம்பேக்ட் நாங்களாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் ஆல்வேஸ் எங்கள் மனசில் எல்லாத்தையும் ஒரு அண்ணாவாக தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இனி நிறைய மாற்றங்கள் வரும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது ஒரு பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் பயங்கர இம்பாக்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரும். இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் பெரிய பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ சார். ஹாய், நான் காளி. நாங்கள் இங்கே சந்திரன் சில்க்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கணுங்க. இந்த மாதிரி விஜயை பார்க்குறதுக்காண்டி கேரளா ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சென்னை வரைக்கும் போகிறது மாதிரி யதார்த்தமாக வெளியில் வெளியில் பார்க்கும்போது ஒரு கப்புள்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள உள்ளே கூப்பிட்டு உபசரித்து அவங்கள பார்க்கும்போதே பயங்கரமான ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஜய்க்காண்டி இந்த ஒரு இவ்வளோ பெரிய உணர்வை வச்சு அவங்க கேரளாவிலேருந்து 650 கிலோமீட்டர் தூரம் போய் விஜயை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அது அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய உபசரிப்பு கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கோம். ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரிலாம் இவ்வளோ தீவிர ரசிகராக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அது பார்த்து சேஃபாக போங்க, தளபதி பார்க்குற வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன்.